ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதன் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதன் 32வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? உங்களை விடுதலையாக்கும், நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி இயேசு யாரை பார்த்து சொல்லுகிறார் அப்படின்னா, தம்மை குறித்து அறிதல் இல்லாத ஜனங்கள். என்ன சொல்ல போனால் இவர்கள் யாரை கேட்டால் ஆபிரகாமுடைய சந்ததி. வாசிங்க பார்க்கலாம். அதன் 34ஆம் வசனத்தை வாசிங்க. 33 வாசிங்க. தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். இவர்கள் யாரும் கேட்டிங்கன்னா ஆபிரகாமுடைய சந்ததி. தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை கற்றவர்கள், மோசையுடைய நியாயப்பிரமாணங்களை அறிந்தவர்கள், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை படித்து அறிந்தவர்கள். இவர்கள் எதனால் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா, இவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடியதான மனநிலைமையில் இவர்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவர் யாருக்கு விடுதலை அப்படின்னு சொன்னார்னா, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? விடுதலை தருகிறாராம். ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உலகத்துக்குரிய மனிதன் விடுதலையாக்கப்படணும் அப்படின்னா அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். கரெக்டு தான் பாஸ்டர். வெளியில் இருக்கிற மனுஷன் விடுவிக்கப்படணும், சர்ச்சுக்குள்ளே வராத மனுஷன் விடுவிக்கப்பட வேண்டியது, அது இயல்பான ஒரு காரியம். ஆனால் இங்கே யாருக்கு விடுதலை தேவைப்படுது அப்படின்னா, சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. என்ன சொன்ன போனால் சபைக்குள்ளே வருகிறவர்கள் யாரா இல்லை, விடுவிக்கப்படுகிறவர்களாக இல்லை. விடுதலை யாருக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுன்னா, சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு விடுதலை தேவைப்படுது. இன்றைக்கி சபைக்கு வருகிறோம், ஆனால் விடுதலையோடு கூட இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. உலகத்துக்கு வெளியில் வாழும் பொழுது கண்ணீரோடு வாழ்ந்தோம், உலகத்தில் வெளியில் இருக்கும் பொழுது வேதனையோடு கூட வாழ்ந்தோம், உண்மைதான். ஆனால் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்ன பண்ணுங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொன்னார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? சர்ச்சுக்கு போகிறவருடைய வாழ்க்கை, சபைக்கு போகிறவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது? இன்றைக்கி பிசாசானவன் சபைக்கு போகிறவர்களையும் ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணியிருக்கிறான்னா கட்டி வைத்திருக்கிறான். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையின் முடிவில் தேவன் உங்களையும் விடுதலையாக்குவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சபைக்குள்ளே வந்துட்டேன், அதனால் நான் எதுலேயும் கட்டப்பட மாட்டேன்றதை நினச்சிடக்கூடாது. சபைக்குள்ளே இருந்தாலும் பிசாசுடைய ஏதோ ஒரு கட்டு, ஏதோ ஒரு விதமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நானும் கட்டப்பட்டு இருந்தால் இன்றைக்கி கர்த்தர் நம்மை விடுவிப்பாராக. ஒரு 3-4 காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். சபைக்குள்ளே இருக்கிற மனிதர்கள் எதனால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள், ஒரு 4 காரியங்களை சொல்கிறேன், வேகமாக எழுதிக்கிங்க. எதனால் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சிறை இருப்பு, எதை நம்ம அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம், ஒரு 4 காரியங்கள் சொல்கிற, வேகமாக எழுதிக்கிங்க. ஒருவேளை இந்த 4 காரியங்களில் நான் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்ல போகிற 4 காரியங்களும் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் லாக் ஆகிருக்கீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சிறை பிடிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், இந்த பிரசங்கம் முடிவில் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? வாசிங்க பார்க்கலாம். முதல் காரியம், எதனால் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம்? ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு
யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டார்கள். இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். நம்பர் 1, எதில் நாம் சிறைப்பிடிக்கப்படுகிறோம்? முதல் காரியம், மனிதனுடைய பொய்யான தீர்ப்பினால சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம எந்த தப்பும் பண்ணலை, யோசேப்பு இங்கே எந்த ஒரு தவறும் பண்ணலை. ஆனால் இவன் சட்ட ரீதியாக, அதாவது ஒரு எவிடன்ஸோடு என்ன பண்ணியிருக்கிறார், இவர் பண்ணாத தப்புக்கு இவன் சிக்கப்பட்டிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கி அநேக மனிதர்கள் முடங்கி உக்காந்ததுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அவங்க செய்யாத தவறுகளை செய்ததாய் சொல்லப்பட்டு இன்றைக்கி அவனுடைய வாழ்க்கை சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போக மட்டும் சொல்லலை, உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் கர்த்தர் குற்றப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க, அவதூறான காரியங்கள், அவதூறு பேசி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படிப்பட்ட நபர் என்று சொல்லி இந்த அவதூறு பேசியே அவர்களை எங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா சிறை இருப்புக்குள்ளாக சிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சில மாமியார் மருமகளை பார்த்து என்ன பண்ணுறது, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க செய்யாததெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சொல்லி குற்றப்படுத்தி அந்த வீட்டில் ஒரு அடிமையை போல் என்ன பண்ணியிருப்பாங்க, வைத்திருப்பாங்க. இன்றைக்கி அந்த உறவில் மட்டும் இல்லை, கணவன் மனைவி என்கின்ற உறவுக்குள்ளே புருஷன்காரன் கணவன் என்ன பண்ணுவான்னா மனைவியை ஏதோ ஒரு வகையில் செய்யாத ஒரு தவறுகளுக்காக அநேக சந்தேகப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அநேகருடைய புருஷன்மாருடைய சந்தேகத்தினால மனைவி வர இடமும் ஆயிடுவாங்க. அவங்க செய்யாத தவறுக்கு அடிமையாக மாறிடுவாங்க, பயப்படுவாங்க, ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளே சிக்கப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சிறையிருப்பில் சிக்கப்பட்டிருப்போமானால் எனக்கு கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் செய்யவே இல்லை, நான் செய்யாத தவிர நான் செஞ்சேன்ட்டு எவிடன்ஸோடு என்ன பண்ணுறாங்க, எங்கள் யோசேப்பு செய்யவே இல்லை, ஆனால் அவனோட வஸ்திரத்தை கையில் வச்சுட்டு அந்த ராஜாவோட மனைவி என்ன பண்ணுறான், அவன் மேல் குற்றம் சாட்டுகிறான். இதனால் யோசேப்புடைய வாழ்க்கை என்னவா மாற்றப்பட்டதுன்னா ஒரு சிறையிருப்புக்குள்ளாக போனது. நம்புறீங்களா? இன்றைக்கி கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். சில வேலைகளில் வேலை செய்கிற இடத்துல நம்ம மேலே ஏதாவது குற்றம் சாட்டணும், தானியல் மேலே ஏதாவது குற்றம் சாட்டி அவனை எப்படியாவது அந்த வேலையை விட்டு நிறுத்தணும், அவன் மேலே ஒரு அவமான பேரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு பெரிய கண்ணாகவே இருந்தாங்க. இன்றைக்கி அநேகர் தன்னுடைய வேலை ஸ்தானத்தில் வேலை செய்கிற இடத்துல யாராவது ஒருவர் தன்னை குறித்து தவறாக பேசி செய்யாத குற்றத்துக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறவங்களாக இருப்பாங்க. தேவன் இன்னைக்கு விடுதலையாக்குவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, நம்ம எதில் சிறை பிடிக்கப்படுகிறோம்? வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், அதில் 16வது வசனத்திலிருந்து ஒரு வாசிக்க நாம் கேட்போம். வாசிங்க. அவன் பலன் அவனை விட்டு நீங்கிடுச்சு. வேதத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பை பெலிஸ்தியர்கள் சிறைப்பிடித்தார்கள். நம்பர் 2, நம்ம எதனால் சிறைப்பிடிக்கப்படுகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இச்சையின் பாவத்தில் சிக்கப்பட்டவர்களாக நீங்கள் நானும் யாராக மாறிடுறோன்னு கேட்டிங்கன்னா சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக மாறிடும். இந்த சிம்சனுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் இச்சை நிமித்தமாக இவன் சிறைக்குள்ளாக போகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பாவத்தின் வல்லமைகள் இவன் யாரை கேட்டிங்கன்னா 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. 17வது வசனத்தை வாசிங்க. இவன் யாரு? தன் இருதயத்தை எல்லாம் தேவனுக்கென்று பிரிந்து வாழக்கூடியவன் இவன். இந்த சிம்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா
கர்த்தருக்காக தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது பிரிக்கப்பட்டவன். ஆனால் இவனுடைய சிறையிருப்பு எது நிமித்தமாய் அகப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இவனுக்குள்ளே இருக்கிற இச்சை. கடந்த 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு என் கூட பைபிள் காலேஜ் படித்த ஒரு தம்பி ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி அவன் நல்ல பாட்டு பாடுவான், நல்ல கர்த்தரை வொர்ஷிப் பண்ணுவான். ஏன்னா என்னுடைய காதுகால கண்ணால் நான் அவனை பார்த்துருக்குறேன். ஆனால் அவன் ஃபோன் பண்ணி அவன் ஊழியத்தின் பாதைக்காக தான் பைபிள் காலேஜே படித்தான். ஆனால் அவனால் வெளியில் பைபிள் காலேஜை விட்டு வெளியில் வந்து ஆனால் ஊழியம் பண்ண முடியல. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு இச்சையில் என்ன பண்ணியிருக்கிறான், சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறான். இன்றைக்கி கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நீங்களும் நானும் ஏதோ ஒரு இச்சையினாலே நம்ம விழுந்திருக்கிறோம் இல்லை? கர்த்தருக்காக மகிமையாக பிரகாசிக்க வேண்டிய நீங்கள், சபைக்காக ஓடி உழைக்க வேண்டிய நீங்கள், கர்த்தருக்காக ஆத்துமாக்களை கொண்டு வர சேர்க்க வேண்டிய நீங்கள் ஏதோ ஒரு பாவ இச்சையில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் மகிமையை இழந்து நிற்கிறீங்க. எனக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் அதுலேருந்து உன்னை விடுதலையாக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சிம்சோன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பிரித்தெடுத்து அவனை தனிப்பட்ட முறையில் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி பெலிஸ்தர்களை மொத்தமாக அழிப்பதற்காக தேவனால் இந்த பூமியில் பிறக்கப்பட்ட சிம்சோன் யார் அழிக்கணும்னு பிறந்தானோ இப்போ அதே தேசத்தில் அவன் என்னவா மாறிட்டான்னு கேட்டிங்கன்னா, சிறைப்பிடிக்கப்பட்டுட்டான். நான் சொல்கிறேன், உங்கள் அபிஷேகம் உங்களை கர்த்தர் வேர் பிரித்தது எல்லாம் உண்மைதான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய பாவத்து நிமித்தமாக நீங்கள் ஏதோ ஒரு சிறை இருப்பில் இருக்கிற கர்த்தர் இன்றைக்கி அதுலேருந்து விடுதலை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 3, எதனால் நம்ம சிறை பிடிக்கப்படுகிறோம்? வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனத்திலிருந்து ஒரு வாசிக்க நாம் கேட்போம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை எகிப்தியர்களின் கைக்கு விடுதலையாக்கவும். இங்கே எகிப்தில் இஸ்ரவேல் கூட்டமே என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறை இருப்புக்குள்ளே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த சிறை இருப்பிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாரு, வெளியில் கொண்டு வருகிறார். இவர்கள் எதற்காக இந்த சிறை இருப்புக்குள்ளே போனாங்க கேட்டிங்கன்னா, இவங்க இருந்த இஸ்ரவேல் தேசத்தில் இல்லாமை, கானான் தேசத்தில் இல்லாமை வந்ததுனால இவர்கள் என்னவா மாறிட்டாங்கன்னா சிறை இருப்புக்குள்ளே போயிட்டாங்க. இல்லாமைன்னா என்னது? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை, எங்கள் வீட்டில் பொருளாதாரம் இல்லை. இன்றைக்கி கணவன் மனைவி 2 பேரும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள், வேலைக்கு போவாங்க. இந்த வேலைக்கு போகிறதுனால என்ன ஆகுறது, குடும்பத்தில் இங்கே இஸ்ரவேல் ஜனங்க கண்டிப்பாக வேலை செய்யணும் என்கின்ற ஒரு கட்டளை வந்துருச்சு. வேலை செய்கிறதுக்கு உண்மையாக நல்ல விஷயந்தான், ஆனால் அதை அடிமைத்தனமாக செய்கிறது தான் தப்புன்னு சொல்ல வரேன். எப்படி செய்யக்கூடாது, வேலையை அடிமைத்தனமாக செய்யக்கூடாது. ஆனால் இவர்கள் இல்லாமையினாலே சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். இன்றைக்கி சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இல்லைன்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி திங்கக்கிழமை நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், தேவனுடைய ஆலயத்தை விட்டுட்டு ஆராதனை விட்டுட்டு நம்ம அதில் என்ன பண்ணுறோம், சிறைப்பிடிக்கப்படுகிறோம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இல்லாமை என்கின்ற பொருளாதாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இல்லாமை என்கின்ற அந்த பேரையும் அந்த சாபத்தை கர்த்தரினால் உடைத்து தேவன் உன்னை விடுதலையாக்குவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபைக்கு வரோம், ஆனால் நம்ம வீட்டில் என்ன இல்லை, இல்லாமை, இது இல்லை அது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்கள் களஞ்சியங்கள் எப்படி இருக்குமா, பூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா. தேவன் நம்முடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பாரா, பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவர். ஆனால் நம்முடைய வீட்டில் என்ன இல்லை, இல்லாமை. கர்த்தர் இதை உடைப்பாராக. இந்த இல்லாமையினாலே அநேகர் என்ன பண்ணுறோம், சிறைப்பிடிக்கப்படுகிறோம். தேவன் இந்த பார சுமையை நம்ம விட்டு விலக்குவாராக. அல்லேலூயா. முதல் காரியம், எதெல்லாம் நம்ம சிறைப்பிடிக்கப்படுகிறோம், பொய்யான வார்த்தையினால சிறைப்பிடிக்கப்படுகிறோம். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் உன்னை இங்கே பார்த்தனே, நம்ம அங்கே இருந்திருக்கவே மாட்டோம், ஆனால் பார்த்தனே சொல்லி நம்ம என்ன பண்ணிவிடுவாங்க, அதை குற்றப்படுத்தி அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிறையாக்கப்பட்ட ஒரு நிலையில் கொண்டு போயிடுவாங்க. 2வது காரியம், நம்ம எதில் சிறைப்பிடிக்கப்படுகிறோம், இச்சையினாலே. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருக்காக பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, கர்த்தருக்காக வைராக்கியமாக தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி முடங்கி உக்காந்துட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற இச்சை.
ஏதோ ஒரு விதத்தில் பிசாசானவன் இச்சையில் இழுத்து பாவத்துக்குள்ளாக தள்ளி அவர்களை சிறை பிடித்திருக்கிறான். கர்த்தர் இன்னைக்கு விடுதலையாக்குவாராக. அல்லேலூயா. மூன்றாவது காரியம் இல்லாமையினாலே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் எனக்கு விடுதலையாக்குவாராக. அல்லேலூயா. நான்காவது காரியம் வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில் இயேசு அவளை கண்டு உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. நான்காவது எதில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா பலவீனத்தில். இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு வரல? கை கால் வலி பாஸ்டர். இன்னைக்கு ஏன் ஊழியத்துக்கு வரல? ரொம்ப சரீர வலி பாஸ்டர். ஏதோ ஒரு பலவீனத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு அந்த பலவீனத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நேற்று தினத்தில் பிரைஸில் பேசும்போது சொன்னேன், நம்ம சரீரத்தில் உயிர் இருக்க வரைக்கும் என்ன இருக்கும்? பலவீனம்னு ஒன்று இருக்க தான் செய்யுமே. ஏன்னா மாம்சமானது பலவீனமானதாக வேதம் சொல்லுகிறது. நம்மளோட மாம்சத்தில் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்க தான் செய்யுமே. இந்த வாரம் முழுதும் கை கால் வலியாக இருந்ததுன்னா அடுத்த வாரம் முழுதும் என்னவாக இருக்கும்? தலை வலியாக தான் இருக்குமே. கரெக்டா? இந்த வாரம் முழுதும் உங்களை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னா அடுத்த வாரம் உங்கள் பிள்ளைகளை நினச்சி வருத்தப்படணும். ஏதாவது ஒரு பிரச்சனை சரீரத்தில் இருக்க தான் செய்யுமே. இந்த சரீரம் பலவீனமானது தான். ஆனால் இந்த பலவீனம் என்னவோ ஆக்கிடக்கூடாது, உங்களை சிறை பிடித்திடக்கூடாது. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக முடியாது, ரெகுலராக வேலைக்கு போக முடியாது. என்ன கேட்டிங்கன்னா கை கால் வலி, உடம்பு வலி, சரியாக உடம்பு ஒத்துழைக்க மாட்டுது. இப்படி ஏதோ ஒரு வகையில் அவங்க என்ன பண்ணுறாங்க? சிறைப்பிடிக்கப்படுறாங்க. காலையில் நைட்டு தூங்கும்போது எல்லாம் நினச்சி தான் தூங்கும். என்ன பண்ணணும்? காலையில் சீக்கிரமாக என்ன பண்ணிடணும்? எழுந்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும். காலையில் அலாரம் வச்ச உடனே நாளைக்கு பரிசுத்தவனாக மாறிடணும் நம்ம. ஆனால் காலையில் பாருங்கள், அந்த 5 மணி அலாரம் அடிக்கும் போது ஏதோ ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற சவுண்டு கேட்குற மாதிரி நம்ம காதில் கேட்கும் போது அது தீர்க்க முடியாத சத்தமாக இருக்கிறதுனால அதை ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்? படுக்கிறோம். காலையில் அதுக்கப்புறம் எழுந்து பார்க்கும்போது 5 மணிக்கு எழுந்துக்கணும்னு நினச்சவங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறாங்க? 9 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. 9 மணிக்கு எழுந்து ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஒரே கை கால் வலியாக இருக்குது, என்னால் எழுந்திருக்கவே முடியல. இந்த வாழ்க்கையில் ஏதோ சரீர ரீதியாக நம்ம என்ன பண்ணுறோம்? பலவீனப்படுறோம். பிசாசு அதை அழுத்துறான் இல்லை, ஏதோ ஒரு பலவீனத்தை நம்மளை அழுத்துறான். இன்றைக்கி காலையில் ஒரு அம்மா வந்தாங்க, ஏற்கனவே என்னை பார்க்குறதுக்காக வந்தாங்க. திரும்பி இன்றைக்கி காலையில் அந்த அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறான், என் குடும்பம் இப்படி இருக்குது, இப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. தவிர நான் சொன்னேன், அம்மா இது போல் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா பாதிப்பு உங்கள் பிள்ளைக்கும் உங்கள் கணவருக்கு இல்லை, உங்களுக்கு தான் பாதிப்பு. ரொம்ப நீங்கள் கவலைப்பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, வேதனைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா எது பாதிக்கப்படணும்? உங்கள் சரீரம் தான் பாதிக்கப்படும். கரெக்டு தான் பாஸ்டர், எனக்கு பிபி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிபி மட்டும் இல்லை, எல்லாமே இருக்கும் உனக்கு. ஏன்னா நீ உனக்கு இருக்கிற 24 மணி நேரம் நீ என்ன பண்ணுற? கவலைப்பட்டே தீர்க்கிற. இந்த கவலையினால என்ன பண்ண மாட்டேற? சரியாக ஆகாரமும் எடுத்துக்க மாட்டேன். அப்போ எது பலவீனமாகும்? சரீரம் போக போக பலவீனமாகிட்டு தான் இருக்கும். நான் சொன்னேன், நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறதுனால எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. இப்படியே பேசிகிட்டு இருந்தால் ஏதாவது மாற்றம் வருமா? வராது. எது பலவீனமாகும்னு கேட்டிங்கன்னா உங்கள் சரீரம் தான் பலவீனமாகும். எனக்கு கர்த்தர், ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருப்பீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு இந்த நாளில் உங்களை விடுதலையாக்குவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் யாருக்கு? சபைக்கு வெளியில் இருக்கிறவங்கள, சபைக்குள்ளே இருக்கிறவங்க. சபைக்குள்ளே இருக்கிறவன் அவனுக்குள்ளாக இச்சையின் பாவம், சபைக்குள்ளே வருகிறவர்களுக்கு ஏதோ பலவீனத்தின் பாவம். இன்றைக்கி நம்ம பலவீனத்தை வச்சுட்டு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் வெளியே போய் பிரசங்கிக்க முடியுமா? சொல்லுங்கள், முடியாது. அப்போ நாம் பலமுள்ளவர்களாக மாறணும். நம்முடைய சிறையிருப்பு மாறினதான் சபைக்குள் இன்னும் கூட்டங்களை கர்த்தர் கொண்டு வருவார். சபைக்குள்ளே எழுப்புதல் உண்டாகும். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி சபைக்கு போகிறவர்களுக்கு இருக்கிற பலவீன கட்டுகளையும் சபைக்கு போகிறவர்களுக்கு இருக்கிறதான இச்சையின் கட்டுகளும் கர்த்தர் விடுதலையாக்குவாராக.
இது விடுதலையால் தான் தேசமே எழுப்புதலை காணும். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? ஆமாம், சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு விடுதலை தேவைது. சபைக்குள்ளே இருக்கிறவங்களே பாவத்தில் சிக்கப்பட்டிருக்கிறாங்க. சபைக்குள்ளே இருக்கிறவங்களாலே ஜெபிக்க முடியல. சபைக்குள்ளே இருக்கிறவங்களால பாவத்தினாலே கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியல. அப்போ கர்த்தருக்கு தேவை என்னதுன்னு கேட்டிங்கன்னா, சபைக்குள்ளே இருக்கிறவங்க விடுதலை அடையணும். தாவீது சொல்ல, என் பாத்திரம் என்ன பண்ணுது? முதல்ல நிரம்பணும், ரெண்டாவதாக வழியணும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? நிரம்பணும். உங்கள் மேலே இருந்து என்ன பண்ணணும்? வழியணும். வெளியில் நீங்களே நிரம்பாம வெளியில் என்ன தான் வழிஞ்சாலும் என்ன இல்லை, நோ ரிசல்ட். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? உள்ளே நிரம்பணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்க. நான் ஏதோ ஒரு பலவீனத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன். மற்றவர்கள் பேசுகிறதான சத்தம், மற்றவர்களுடைய அவமானப்படுத்துகிறதான வார்த்தையினால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். இந்த நாளில் என் சிறையிருப்பு மாறுவதாக. இந்த நாளில் என் சிறையிருப்பு மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் சபைக்குள்ளே வருகிறவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக இருக்கிறாங்க என்பதை தான் இன்றைக்கி நம்ம பிரசங்கமாக பார்க்க போகிறோம். சபைக்கு வெளியில் இருக்கிறவங்க சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறான்னா அது பிரச்சனை கிடையாது, அது இயல்பான விஷயம். ஏன்னா இயேசுவை பற்றி தெரியாது, ரட்சகரை பற்றி தெரியாது, விடுதலைன்னு என்னன்னு தெரியாது. அதனால் அவங்க சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏன் விடுதலை இல்லை? வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை திரும்பி வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை திரும்பி வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இப்போ சபைக்குள்ளே இருக்கிறவங்க ஏன் சிறை இருப்புக்குள்ளே இருக்கிறாங்க? சத்தியத்தை அறியாதனால. நீ சர்ச்சுக்கு வர்றதுனால விடுதலை கிடையாது. பாஸ்டர் தலையில் கை வச்சு ஜெபிக்கிறதுனால விடுதலை கிடையாது. எது நம்ம விடுதலை தரும்? சத்தியத்தை அறியும் போது தான் விடுவிக்கப்படுவீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், அப்பொழுது தான் என்ன உண்டாகும்? விடுதலை உண்டாகும். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி சபைக்கு வரோம் அப்படின்னா உடனே ஆண்டவர் எல்லாம் விடுதலை கொடுத்துட மாட்டார். நீங்கள் நினச்சிடாதீங்க சபைக்கு போயிட்டா போதும், எல்லாம் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டா போதும். இல்லை, சத்திய அறிவு வரணும். சபைக்குள்ளே வந்தாலும் சத்தியத்தை கேட்கும் பொழுது, பிரசங்கத்தை கேட்கும் பொழுது உங்களுடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டால் நீங்கள் சத்தியத்தை என்ன பண்ணணும்? அறியணும். பிரசங்கிக்கும் பொழுது அதை அறிகிற அறிவு உங்களுக்கு வேணும். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், மாடு தன் எஜமானை அறியும், ஆனால் என் ஜனமோ அவரை குறித்து அறிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி சபைக்கு போகிறோம் தவிர ஆனால் தேவனை குறித்த அறிதல் நமக்குள்ளே என்ன பண்ணல, வரலை. இந்த அறிவு எப்போ வருதோ, ஆமை சொல்லுங்க பார்க்கலாம், அப்போ நீங்கள் விடுதலையாக்கப்படுவீங்க. சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்கணும். தேவனை குறித்த அறிதல் இருந்தால் மட்டும்தான் விடுதலை. அல்லேலூயா. ஏன் இந்த தேவனை குறித்த அறிகிற அறிவு எனக்குள்ளே வர மாட்டுது? நானும் சர்ச்சுக்கு வரேன், பிரசங்கம் கேட்குறேன், நானும் எல்லாவற்றையும் எல்லா ஆராதனையிலும் கலந்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் தேவனை குறித்த அறிதல் வர மாட்டேது? என்னால் ஏன் சத்தியத்தை அறிய முடியல அப்படின்னா ஒரு 3 காரியங்கள் சொல்கிறேன். இந்த 3 காரியங்கள் நிமித்தமாக தான் உங்களுக்குள்ள சத்திய அறிவு வளர மாட்டுது. சத்திய அறிவு வளர்ந்துச்சுன்னா இன்றைக்கி உன் பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார், உன் பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார், உன்னுடைய இல்லாமையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக பொய்யா இட்ட எல்லா வார்த்தைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு என்ன தேவை? சத்தியத்தை அறிகிற அறிவு வேணும். அப்போ இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு எது கொடுக்கும்? சபை கொடுக்கணுமே. சர்ச்சுக்கு வரும்போது உபதேசம் கேட்குறீங்களா, சத்தியத்தை கேட்குறீங்களா? இந்த சத்தியம் உள்ளே போகும்பொழுதே உங்களுக்கு என்ன பெருகணும்? அறிவு பெருகணும். ஆனால் இந்த சத்திய அறிவு ஏன் வரமாட்டுது எனக்குள்ள? ஒரு 3 காரியங்கள் சொல்கிறேன், வேகமாக எழுதிக்கிங்க. அதனால தான் உங்களுக்கு சத்திய அறிவு வளர மாட்டுது. நம்பர் 1 வாசிங்க பார்க்கலாம். தொடர்ந்து 37வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் என் பிதாவிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார்.
தொடர்ந்து வாசிங்க. ஆ ம் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை முதல்ல அறிங்க. இவங்க சத்தியம் பேசுறாங்க, இவங்க நியாயப்பிரமாணத்தை பேசுறாங்க. ஆனால் இவர்கள் பேச்சுவார்த்தையில் எதை சார்ந்ததாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பிதா, அதாவது மனுஷனுடைய உபதேசத்தில் இருக்கிற வரைக்கும் சத்திய அறிவு நமக்குள்ளே வளராது. மனுஷனுடைய உபதேசம் நமக்குள்ளே வரக்கூடாது. நமக்குள்ளே யாருடைய உபதேசம் வரணும்னா கிறிஸ்துவின் உபதேசம் நமக்குள்ளே வரணும். ஒரு ஆமை சொல்லுங்கள் பார்க்கலாம், அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும், இப்போ தான் புரியும். இப்போ சபைக்கு ஒரு அம்மா கைட் பண்ணுறாங்க. என்ன கைட் பண்ணுறாங்க? சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வரும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? சுகம் கொடுப்பார், அற்புதம் செய்வார் அப்படின்னு கைட் பண்ணி உங்களை உள்ளே கொண்டு வராங்க. உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் யார் நிமித்தமாக நடத்தப்படணும்? யாரால் நீங்கள் நடத்தப்படணும்? கூட்டிகிட்டு வந்த அம்மாவில் நடத்தப்படக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களை வசனம் நடத்தணும், உபதேசம் நடத்தணும். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஏன்ப்பா ஞானஸ்தானம் எடுக்கிற அப்படின்னா, எங்கள் அப்பா சொன்னார், நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் என்ன பண்ணேன், நான் பார்ன் கிறிஸ்டின், அதெல்லாம் என்ன பண்ணுறேன், ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் மனுஷனுடைய உபதேசத்தினால எடுக்கக்கூடாது. மனுஷனுடைய உபதேசத்தினால நீங்கள் நடத்தப்படக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நடத்தப்படணும். அப்போ தான் சத்தியத்தை அறிகிற அறிவு வரும். ஒரு மனிதன் அப்பா சொன்னாங்க ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. ஒரு மனிதன் அம்மா சொன்னாங்க ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு சத்திய வெளிச்சம் வரணும். அவனுக்குள்ள பர்சனலாக ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். டாக்டர் வீட்டில் பிறந்ததுனால டாக்டராக மாறிட முடியாது. கிறிஸ்தவ வீட்டில் பிறக்கிறதுனால பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறிட முடியாது. அப்போது மனிதர்களுடைய நடத்துதல் உங்களுக்குள்ளே இல்லாமல் நீங்கள் யாருடைய நடக்கையில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்கின்ற உபதேசத்தில் நீங்கள் நடத்தப்படணும். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம், ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அந்த அக்கா சொன்னாங்க வேளாங்கண்ணிக்கு போகிறதெல்லாம் என்ன மாதிரி பார்க்குறீங்க? அந்த அக்கா சொன்னாங்க வேளாங்கண்ணிக்கு போகிறதெல்லாம் என்ன இல்லை, தப்பே இல்லை. அந்த அக்கா உபதேசத்தில் வாழக்கூடாது. நீ அப்பாவோட உபதேசத்துக்கு வரணும், கிறிஸ்துவின் உபதேசத்துக்குள்ளே வரணும். மனுஷன் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சுட்டே இருக்கிற அப்படின்னா அந்த அக்கா வந்து சொல்லும், டிவி பாரு, தப்பே கிடையாது. இது நான் உபதேசம், இது நான் உபதேசங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், சபை ஆராதனையில் நீ வந்து நிற்கணும் அப்படின்ட்டு சபை பிரசங்கிக்கிறது. ஆனால் ஒரு மனுஷன் உங்க கூடயே இருப்பான். முதல்ல நம்ம பழப்பை பார்க்கணும். இந்த வேலையை யார் கொடுத்தது நமக்கு? சொல்லுங்க. இந்த வேலையை கொடுத்தது யார்? கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ கர்த்தர் கொடுத்த வேலையை நம்ம எப்படி பண்ணணும்? ரொம்ப சின்சியாரிட்டியாக பண்ணணும் அப்படின்னு ஒரு உபதேசம் உள்ள வரும். அந்த உபதேசத்துக்கு நீ செவி கொடுத்தனா நீ எதில் வளர மாட்ட? சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர மாட்ட. மனுஷன் சொல்கிற மாதிரி நீ உன்னுடைய காரியங்களை கர்த்தருக்குரிய காரியங்களை நடப்பிக்கக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8-9 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. வாசிங்க. நல்ல வசனத்தை பாருங்க. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். மனுஷனுடைய கற்பனைகளை நீங்கள் உபதேசமாக கேட்டு போதனையாக கேட்டு நீங்கள் கர்த்தருக்கு எப்படி ஆராதனை பண்ணுறீங்களா? வீணாய் ஆராதனை பண்ணுறீங்களா? அப்போ கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் என்னவா மாறுது? வீணாக மாறுது. உபவாசம் எப்படி போடணும் சொல்லுங்கள்? உபவாசம் போடுறீங்க, உபவாசம் எடுக்கிறீங்க, எப்படி எடுக்கணும் உபவாசம்? இயேசு சொல்கிறாரு, புசியாமல் குடியாமல் இருந்தால் ஒரு 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 சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதியிருக்கு. ஆனால் இன்னொரு சுவிசேஷ புஸ்தகத்தை அவர் புசியாமல் இருந்தான்னு இருக்குது. அப்போ குடிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே இருக்குன்னு சொல்லிடாதீங்க, இருக்கலாம்.
ஏதோ சரீர பலவீனத்துக்கு ஏதாவது ஒரு ஜூஸோ ஏதோ ஒன்று ஒரு சூப்போ எடுத்துக்கிறீங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், சாப்பாடை கரைச்சி சாப்பிட்லாம், இதெல்லாம் மனுஷனுடைய உபதேசம். உன் வாழ்க்கை எதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய உபதேசத்தில் உங்கள் வாழ்க்கை ஃபில்ட்ரு பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்கள் சத்திய அறிவு வளர ஆரம்பிக்கும். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகிட்ட ஏபிசிடி மிஸ் எழுத சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? ABCD இப்படி எழுது அப்படின்றாங்க. ஆனால் வேற ஒருத்தர் வந்து சொல்கிறான், நீ வந்து ABCடிலாம் எழுத தேவையில்ல, நீ ZYX இப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணு, தலைகீழாக ஸ்டார்ட் பண்ணா அவன் அப்படியே கற்றுக்கிறான்னா, இவனை படிக்க வச்சா ஃப்யூச்சரில் எப்படி இருப்பான்? ப்ராசஸாக ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறது தான் என்ன இருக்குது? ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அப்போ உங்களுக்கு மற்றவர்கள் உங்களை உபதேசிக்கிறாங்கன்னா அவங்க அறிவிலையும் அவங்களுடைய கற்பனைகளிலும், அது மாத்திரம் இல்லாமல் அவங்க அனுபவத்தில் உங்களுக்கு போதிப்பாங்க. ஆனால் சரியான போதனை என்ன தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து வருகிற உபதேசம். இயேசு உபதேசிக்கும் பொழுது இயேசுவை பின்பற்றினவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அவரை விட்டு போயிட்டாங்க. சீஷர்களும் போயிட்டாங்க, இயேசுவை விசுவாசித்தவர்களும் போயிட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய உபதேசம், இயேசுடைய உபதேசம் ரொம்ப கண்டிப்பாக இருக்கும், அது சரியாக இருக்கும், அது ஃபில்டர் பண்ணியிருக்கும். அது ரொம்ப கடினமாக இருக்கும். இன்றைக்கி சில சபைகளில் ரொம்ப கண்டித்து பேசினா என்ன வந்துடுது? உடனே விசுவாசிகளுக்கு சபை செட் ஆக மாட்டுது. என்ன இந்த பாஸ்டர் இப்படி பேசுகிறாரு, இதை செய்யக்கூடாதுன்றாரு. ஆமாம், அதுதான் உபதேசம், அதுதான் உபதேசம். களவு செய்யாது இருப்பாயாக அப்படி தான் சொல்லியிருக்க தேவையில்ல. பரவாயில்ல, உனக்கு நேரத்தை கெட்டது போல் களவு செஞ்சுக்கும் சொல்லி தரல. திருடக்கூடாதுன்னா திருடக்கூடாது. இன்னைக்கு உனக்கு கொடுத்துருக்கிற வேலை ஸ்தானத்தில் நீ திருட்டு தடை இல்லாமல் வேலை செய்யணும். இன்னைக்கு ஓனருக்கு தெரியாமல் நீ நேரத்தை கூட திருடக்கூடாது. அது பேர் என்னது? திருட்டு தான். பணத்தை மட்டும் தான் திருடுறது கிடையாது. வேலை உனக்கு கொடுத்துருக்குறாங்களா? 9 மணிக்கு உனக்கு வேலை ஸ்டார்ட் ஆகுதா? 10 மணி 5 மணி வரைக்கும் வேலை செய்கிறியா? இந்த நேரம் உனக்கு யார் கொடுத்த நேரம்? உன் ஓனர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு ஃபோனை பேசிக்கிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு உட்காந்துட்டுனா நீ என்ன வேலை பண்ணுற? உன் வேலையில் நீ உண்மையாக இல்லை. ஆனால் வேதம் சொல்லுவது உன் வேலையில் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ரட்சிக்கப்படாத ஜனங்க சொல்லுவாங்க, ஓனர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார், நீ என்ன பண்ணு, ஃபோன் பேசு, நீ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படி சொல்லுவாங்க. இது மனுஷனுடைய உபதேசம். ஆனால் உங்களுடைய சத்தம், உங்களுடைய சத்தியம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? அது ஃபில்டர் பண்ணி பரிசுத்தத்தையும் உண்மையும் நீதியையும் நீ இப்படி தான் வாழணும்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. நீ எதில் வாக் பண்ணுறீங்க? எதில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் எதில் நடக்கிறீங்க? உங்கள் பயணம் எதை நோக்கி இருக்குது? மனுஷனுடைய உபதேசத்தில் நடப்பீங்க அப்படின்னா நீ சத்தியத்தில் வளரவே முடியாது. கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு சிறையிருப்பு உன்னை பிடித்து கொண்டு தான் இருக்குமே. பாவத்தின் வல்லமை உன்னால் மேற்கொள்ளவே முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஏதோ ஒரு சிறையிருப்பில் சிக்கப்பட்டு தான் இருப்பீங்க நீங்கள் மனுஷனுடைய உபதேசத்தில் நடக்கும் பொழுது. கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி வெயிட்டெல்லாம் கொளுத்தி விட்டு இதுவும் பண்ணலாம், தப்பு இல்லை அப்படி சொல்கிற மனிதர்களும் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய மனிதர்களும் இருக்கிறாங்க. கவனிச்சுக்கிங்க. எல்லா மனுஷனுடைய உபதேசத்தையும் கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சபையில் உங்களை பார்த்து என்ன உபதேசிக்கிறாரோ, அந்த வாரமோ அந்த நாட்களில் கர்த்தர் என்ன உபதேசிக்கிறார்களோ அந்த உபதேசத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்குள்ள சத்திய அறிவு வளர ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக போகிறீங்க, ஏதோ ஒரு நல்லதை கெட்டதை செய்யறதுக்காக போகிறீங்க. செய்யும் பொழுது முதல்ல இதை செய்வதற்கு வேதம் என்ன சொல்லுது, கிறிஸ்து என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை ஆராய்ந்து அறிந்து செய்வீங்க. அப்படின்னா நீங்கள் எந்த அறிவில் வளர்றீங்க சொல்லுங்கள்? எந்த அறிவில் வளர்றீங்க? ஆமாம், அதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு பாஸ்டரோட அம்மா என்ன பண்ணிட்டாங்களா, இறந்துட்டாங்களாம். இறந்த பாஸ்டரோட அம்மாவோட தலையில் என்ன வச்சுருந்தாங்களாம்? என்ன விளக்கு? என்ன விளக்கு அது? காமாட்சி அம்மா விளக்கு வச்சுருந்தாங்க. பாஸ்டருடைய அம்மா காமாட்சி அம்மா விளக்கு வச்சுருந்தாங்க. அந்த விளக்கோட காமாட்சி அம்மா தான் என்னன்னு தெரில நமக்கு. அந்த அம்மாவோட விளக்கு வாங்கிட்டு வச்சுருக்காங்க. இவங்க கேட்க போனது அந்த பாஸ்டருக்கு ஒரு புத்தி வந்துருக்குது. கரெக்டு, நம்ம விளக்க வைக்கக்கூடாது, மெழுக வத்தி வைக்கணும்னு வச்சுருக்கிறாரு. பாருங்கள், நம்ம விளக்க கூட என்ன வைக்கணும்? மெழுக வத்தி வைக்கணும்.
செத்ததுக்கப்புறம் 3ஆவது நாள் நம்ம என்ன பண்ணணும், போயிட்டு கல்லறையை எட்டி பார்த்துட்டு வரணும். ஏன்னா உயிர் தெரிந்திருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். இல்லை ஒரு முட்டாள்தனமான உபதேசம் இல்லை. ஒரு மனுஷன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைகிறதும் தேவன் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்குது. அவனை போய் கல்லறையில் தேடுறதோ, வீட்டில் ஃபோட்டோ வச்சு வணங்குறதோ, அம்மாவை கும்பிட்டு போயிடுறா, அப்பாவை கும்பிட்டுட்டு போயிடுறா, செத்து போன தாத்தாவை கும்பிட்டு போடா, தப்பு. அது தவறான முறை. இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள், செத்தவர்களை வணங்குவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மனுஷனுடைய உபதேசத்தில் இருக்கீங்க. கடைசி வரைக்கும் உன் சிறையிருப்பு மாறாது. உன் சிறையிருப்பு மாறணுமா, நீ சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு சபை என்ன கற்றுக் கொடுக்குது? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியக்காரர் என்ன கற்றுக் கொடுக்குறாரு? உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? அதன்படி நீங்கள் நடப்பீங்க அப்படின்னா உங்களுடைய விடுதலையை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம், ஏன் எனக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மனுஷனுடைய உபதேசத்தில் நடக்கிறேன். பாஸ்டர் அவங்க 10 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்க 50 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறாங்க, போட்டோம், தப்பு இல்லை. 50 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறாங்கன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை விட அவங்களுக்கு பைபிள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது, வேதத்தை குறித்த அறிவு என்ன இருக்குது என்பது ஆராய்ச்சி, யார் இடத்துல ஆலோசனை கேட்கணும், யாருடைய ஆலோசனைப்படி நடக்கணும் என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து எடுத்து வைப்பி நடப்பீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சத்திய அறிவு வளர ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம், மனுஷனுடைய உபதேசத்தில் நடப்பீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்காது, சத்திய அறிவு இருக்காது. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு வேளை உங்களை ஏதாவது மனுஷன் நடத்துகிறானா, தயவு செய்து சொல்கிறேன், இன்னைக்கு பழகுங்க. ஆனால் நடத்தப்படுவது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கட்டும். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. இல்லாமை என்கின்ற சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவாராக. பலவீனம் என்கின்ற சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவாராக. இச்சையின் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாய் வெளியே கொண்டு வருவாராக. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதனுடைய வார்த்தைகளிலிருந்து கர்த்தர் இந்த நாளில் வெளியே கொண்டு வருவாராக. அதற்கு தேவையானது என்ன தெரியுமாங்க, சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்திய அறிவு உள்ளே இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி அநேக கள்ள ஊழியர்கள் எழும்பிட்டாங்க, கவனமாக இருங்க. இன்றைக்கி அநேக கள்ள ஊழியர்கள், கள்ள உபதேசங்கள் எழும்பிருச்சு. ஒரு ஊழியக்காரர் ரொம்ப தைரியமாக நின்று பேசுகிறான். நீங்கள்லாம் போய் சினிமாவை போய் பாருங்கள், அதில் இருக்கிற நடிகரை பாருங்கள், நடிகைகளை பாருங்கள் அப்படின்னு தைரியமாக ஊழியக்காரன் பேசுகிறான் சபை மக்களுக்கு முன்பாக. அதையும் கேட்குற ஒரு கூட்டம் இருக்குது. இதெல்லாம் என்ன கூட்டம்? சத்தியத்தை அறியாத கூட்டம். சத்தியத்தை அறிகிற கூட்டம் பேசும்பொழுது இவங்க சத்தியத்தை பேசுகிறாங்களா, சத்தியத்துக்கு வெளியில் பேசுகிறாங்க என்பதை புரிஞ்சுப்பாங்க. இன்றைக்கி கள்ள உபதேசங்கள் இருக்குது, கள்ள தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. யாராவது ஏதாவது சொன்னால் போய் மாட்டிக்காத. உன்னை குறித்து வேதம் நல்ல விதமாக எழுதியிருக்குது, உன்னை குறித்து வேதம் சரியாக எழுதியிருக்கிறது, உன்னை குறித்து வேதம் தெளிவாக எழுதியிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை கர்த்தர் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உன்னை குறித்து வேதம் நல்லா எழுதி வச்சிருக்குது. நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு உன் கையை வேற யார்கிட்ட காட்டாத. நீ நல்லா இருப்பேன்னு கர்த்தருடைய கரத்தை நோக்கிப்பார். அந்த உள்ளங்கை உன்னை வரைந்து வைத்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பர் 2, எதுக்காக எனக்கு சத்திய அறிவு இல்லை? சர்ச்சுக்குள்ளே வரேன், ஆனால் எதற்காக எனக்கு சத்திய அறிவு இல்லை? திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், அதில் 8ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், அதை 42வது வசனத்திலிருந்து ஒரு வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். நம்பர் 1, மனுஷனுடைய உபதேசத்தில் நீங்கள் நடத்தப்படுவீங்க அப்படின்னா சத்திய அறிவு உங்களுக்குள்ளே வராது. நம்பர் 2, தேவன் மேலே நீங்கள் அன்பாக இருக்கும் பொழுது தான் சத்திய அறிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சத்தியத்தில் நீங்கள் சத்திய அறிவில் வளரணும்னா நீங்கள் இயேசுவை என்ன பண்ணணும்? நேசிக்கிறவர்களாக இருக்கணும். உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பலத்தோடு என்னிடத்தில்
அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்துவை நேசிக்கிற இருதயம் உங்களுக்கு எனக்கும் வேணும். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்க, ஒரு மனுஷன் ஆண்டவரை நேசிக்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட கிரியைகள் செய்வான்? 2 காரியம் சொல்கிற எழுதிக்கிங்க, வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4லேருந்து 5 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். அவனுக்குள் சத்தியமில்லை, தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும். ஒரு மனிதன் தேவன் மேல அன்பு செலுத்துகிறான் அப்படின்னா அவனுடைய கிரியை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, அவன் சத்திய வசனத்தை கை கொள்ளுகிறவனா இருப்பான். வேத வசனத்தின்படி நடக்கிறவன் எவனோ அவன் கர்த்தர் மேல் அன்பாய் இருப்பான். காலையில் எழுந்துக்கிற, காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு வசனம் வருது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தருக்கு பயப்படணும் என்கின்ற பயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது வேதம். இப்போ காலையில் எழுந்து வெளியில் வரீங்க, கீழே பார்க்குறீங்க ஒரு 500 ரூபா நோட்டுக்கு இருக்குது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் ரொம்ப பெரியவர், காலையில் தான் ஜெபம் பண்ணேன், அரிசி இல்லாண்டவர், கர்த்தர் வாசப்படியில் என்ன வைத்திருக்கிறார், எனக்காக 500 ரூபா வைத்திருக்கிறார் அப்படின்னு எடுத்து பாக்கெட்டில் போட்டுப்பியா? சொல்லுங்கள், எடுத்து பாக்கெட்டில் போட்டுப்பியா? அங்கே என்ன இருக்கணும் உங்களுக்கு? அந்த செய்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு என்ன இருக்கணும்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். உங்களுக்கு இல்லாத பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த துறைப்பாக்கம் ரோட்டில் போகும்பொழுது எனக்கு கீழே ஒரு மொபைல் கிடச்சிது, எனக்கு கீழே ஒரு ஃபோன் கிடச்சிது. நல்ல குவாலிட்டியான ஃபோன் தான், நல்ல விலை உயர்ந்த ஃபோன் தான். அந்த ஃபோனை எடுத்துகிட்டு நான் என் வண்டியில் வச்சுட்டு நான் போயிட்டே இருந்தேன். சரி, யாராவது ஃபோன் பண்ணால் என்ன பண்ணுவேன், கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வண்டியில் வச்சுட்டு போயிட்டேன். வண்டியில் வச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த ஃபோனுடைய உரிமையாளர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் ஃபோனை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. நான் கேட்டேன், நீங்கள் எங்கே மிஸ் பண்ணீங்க சொல்லும் பொழுது, நான் இந்த வழியாக வந்தேன், துறைப்பாக்கம் வழியாக வந்த இடத்துல தான் எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னாரு. இந்த இடத்துல நீங்களும் நானும் என்ன பண்ணியிருப்போம்? கர்த்தர் ரொம்ப பெரியவர் பாஸ்டர், ஃபோனே இல்லாமல் இருந்தேன் பாஸ்டர், நல்ல ஃபோனு, விலை உயர்ந்த ஃபோனை கர்த்தர் என்ன பண்ணார்? எத்தனை பேர் இந்த மாதிரி காரியங்களை உண்மையாக இருப்பீங்க? நான் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ஃபோனோட ரேட் என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார் 23,000 ரூபாவும் அந்த ஃபோனு. 23,000 ருபீஸ் ஃபோனை எடுத்து கரெக்டான நபரிடத்தை கொண்டு போய் கொடுத்தேன். இன்றைக்கி நீங்களும் நம்ம இப்படி இருக்கிறோமா? உங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கா? ஒரு நாள் நான் பெட்ரோல் போட்டுட்டு பணம் கொடுக்காமல் மறந்துட்டு வந்துட்டேன். பெட்ரோல் போட்டவொன்னே என்ன பண்ணல, பணத்தை பற்றி கேட்கல, அவனை மறந்துட்டான். நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவனுக்கு என்ன பண்ணலை, நான் பணம் கொடுக்கலன்ற விஷயமே தெரியுது. மறுநாள் என்ன பண்ணேன்னா திரும்பி பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு, அது திட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும், போயிட்டு அந்த பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு அந்த காசை கொடுத்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தேன். இந்த பயம் இருக்கணுங்க நமக்குள்ளே. மற்றவர்களுடைய பொருட்களை நீங்கள் இச்சிப்பீங்க அப்படின்னா தேவ பயம் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் இருதயத்தில் ஒரு உண்மை இருக்கணும். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உண்மை இருந்தால் நீங்கள் கர்த்தரை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 24 மணி நேரம் அவங்க பாட்டே கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறவங்களாக மாறிட முடியாது. வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் அவரை நேசிக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, ஆண்டவரை நேசிக்கிறவருடைய குணம் எப்படி இருக்கும்? அதே 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். வாசிங்க. அவனிடத்தில் பிதாவின் அன்பு. 2வது காரியம், கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறவ யாரை கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பான். 2வது, கர்த்தரை இயேசுவை அதிகமாக நேசிக்கிறவன் இந்த உலகத்தை அதிகமாக வெறுப்பான். 2 எஜமானுக்கு ஊழியம் பண்ண முடியாது. நீ உலகத்தையே நேசிச்சுட்டு தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது.
அப்போ நீ ரொம்ப உலகத்தை நேசிக்கிறீங்க அப்படின்னா, உலகத்தின் அலங்காரத்தை நேசிக்கிறீங்க அப்படின்னா, உனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இல்லை, உனக்குள்ள ஆண்டவருடைய அன்பு இல்லை. இந்த அன்பு இல்லாதனால நீ விடுவிக்கப்பட முடியாது, உன் பாவத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட முடியாது. எப்போ நீ உலகத்தை வெறுக்கிறீங்களோ அப்போதான் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக நுழைறீங்க என்ற அர்த்தம். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எப்போ கிறிஸ்துவின் அன்பினால் பலப்படுறீங்க அப்படின்னா உலகத்தை வெறுக்க வெறுக்க. ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தை வெறுக்கிறவர்களா, உலகத்துக்குரிய அலங்காரத்தை, உலகத்துக்குரிய பாவத்தையும், உலகத்திற்குரிய சிற்றின்பத்தையும் நீங்கள் நானும் விருப்பமானால் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நான் அன்பாக இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பர் 1, மனுஷனுடைய உபதேசம் எனக்குள்ள சத்திய அறிவை உண்டாக்குவதில்லை. நம்பர் 2, நான் தேவன் மேல் அன்பாக இல்லாததுனால எனக்குள்ள சத்திய அறிவு வளரலை. நம்பர் 3 வாசிங்க பார்க்கலாம். அதே யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம். எதனால் சத்திய அறிவு எனக்கு இல்லை? வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதை 44ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. நம்பர் 3, ஏன் எனக்குள்ள சத்திய அறிவு இல்லை அப்படின்னா, கேட்குற சத்தியத்தில் நான் யாராக இருக்கணும்னா நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் அதே அதிகாரம் 30ஆவது வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்க. விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் வைத்தவர்களிடத்தில் இயேசு என்ன சொல்றாரு? வாசிங்க. நிலைத்திருங்கள். நிலைத்திருந்தால் போதும். நீங்கள் உபதேசத்தில் என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொருளை வச்சு எடுக்கிற ஒரு பொருள் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எலக்ட்ரானிக் பொருள் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜில் எந்த பொருளை வச்சாலும் என்ன பண்ணலாம்? ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணலாம்? சத்தமாக சொல்லுங்கள். வெளியில் எடுக்கலாம். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான். கரெக்டாக? நீங்கள் ஒரு நான்வெஜ் வைக்கிறீங்கன்னா ஒரு 2 நாள் தாங்கும். 3ஆவது நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தாலும் என்ன ஆகாது? ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். ஒரு 5 நாள் வச்சாலும் ஸ்மெல்லு வர ஆகும். சாப்பிடும்போது ஒத்துக்காமல் போயிடும். ஃப்ரிட்ஜில் ஒரு பொருளை வச்சுட்டு வெளியில் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரானிக் பொருள் அது, சரிங்களா? அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு வைக்கக்கூடிய ஒரு இடம் எது தெரியுமா? புரியல உங்களுக்கு? அதை விட பெஸ்ட்டாக வச்சு வெளியே எடுக்கக்கூடிய ஒரு பொருள் எது தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கட்டளைகளை உன்னிடத்தில். இப்போ ஆண்டவர் என்ன சொல்ற? பத்திரப்படுத்து. எங்கே வச்சு பத்திரப்படுத்துறது? நான் சொன்னேன்ல, நிலைத்து இருக்கணும்னா நீ பத்திரப்படுத்தணும். ஒரு சேஃபான இடத்த வைக்கணும். அந்த சேஃபான இடம் எது சொல்லுங்கள் பார்க்கலாம்? நம்ம இருதய நினைவில் பத்திரப்படுத்து. அதுதான் நீங்கள் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனத்தை வாசிங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு இடம் எது சொல்ல பார்க்கலாம்? இருதயத்தில். உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனை நடந்திருக்கலாம். ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம். அந்த பிரச்சனையை இப்போ கேட்கும் பொழுது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக என்ன ஆகும்? ஒரு துக்கமான செய்தியாக இருந்தால் கூட 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? அது ஃப்ரெஷ்ஷாக தான் வெளியில் வருமே. அந்த ஃபீலிங், அந்த கண்ணீரோடு தான் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், இது இப்படி நடந்துருச்சு, என்னை இப்படி பேசிட்டாங்க. எத்தனை வருஷமாக இருக்குது உள்ள? 10 வருஷமாக எப்படி இருக்குது? ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். புரியுதா? அதான் கர்த்தர் என்ன பண்ணார்? இருதயத்தில் வச்சு பத்திரப்படுத்ததை. வேறு எங்கேயாவது போட்டு வச்சிடாத. ஏசப்பா வசனத்தெல்லாம் நான் பத்திரப்படுத்துறதை கொண்டு போய்ட்டு பைபிளை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடாத. ஆமாம், பத்திரப்படுத்துகிற இடம் எது? ஃப்ரிட்ஜுன்ட்டு நினச்சிடாத. அதை விட பெஸ்ட்டான ஒரு காரியத்தை கற்று நம்முடைய சரீரத்தில் வைத்திருக்கிறார். அது என்னது? இருதயம். அங்கே வை.
சிலர் சொல்லுவாங்க, செத்தா கூட என்னக்கா இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க, செத்தா கூட சொல்லிடாதீங்க. அப்போனா என்ன, இருதயத்தில் பத்திரமா வச்சுக்கோ. நம்மளோட வாழ்க்கையில் தேவனுடைய வசனத்தை கேட்டுட்டு சர்ச்சுக்குள்ளேயே விட்டுட்டு போயிடக்கூடாது, சபைக்குள்ளேயே விட்டுட்டு போயிடக்கூடாது. அதில் நிலைத்து நிற்கணும்னா நீங்கள் அதை பத்திரப்படுத்தணும். ஆமை சொல்லுங்க. அதை என்ன பண்ணணும்? பத்திரப்படுத்தணும். எப்படி பத்திரப்படுத்துறது? இருதயத்தில் வைக்கணும் வசனத்தை. இன்றைக்கி ஒரு வசனத்தை கேட்டிங்களா, அது இருதயத்துக்குள்ளே வைக்கணும். இன்றைக்கி என்ன வசனம் கேட்டிருக்கீங்க? நான் மனுஷனுடைய உபதேசத்தில் நடக்கக்கூடாது, அதில் நிலைச்சி நிற்கணும். எக்காரணத்தை கொண்டு அதில் திசை திரும்பக்கூடாது. எந்த மனுஷன் உபதேசம் கொடுத்தாலும் என்ன பண்ணக்கூடாது? கரெக்டுன்னு போயிடக்கூடாது. வசனத்தை பார்க்கணும், இல்லை சபையில் வந்து ஆலோசனை கேட்கணும், இல்லை நீங்கள் தேவன் சமூகத்தில் உட்காந்து காத்திருந்த ஒரு காரியத்தை செய்யணும். இதில் நீங்கள் நிலைச்சி நிற்கணும். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது காரியம் என்ன விஷயம் கேட்டீங்க? சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு வளரணும்னா கிறிஸ்துவ மேலே என்னவாக இருக்கணும்? அன்பாக இருக்கணும். அப்போ உலகத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? வெறுக்கணும். இதை உள்ளே வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? பத்திரப்படுத்தி இதில் நிலைத்து நிற்கணும். ஆமாம், இன்றைக்கி மட்டும் உலகத்தை வெறுக்கணும்னு நான் சொல்லி தரல. இப்போ இந்த ஜெபம் முடியும் போது நீங்கள் உலகத்தை வெறுத்தவர்களாக இல்லை, உங்கள் வாழ்நாள் முழுதும் நீங்கள் இதில் என்ன பண்ணணும்? நிலைச்சி நிற்கணும். ஆமை சொல்லுங்க பாருங்களா. உலகத்தை வெறுத்ததாகவே உங்களுடைய மரணமாக இருக்கணும். திரும்பி உலகத்தில் ஒரு வாரம், திரும்பி கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு வாரம், அப்படி இல்லை. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிற நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். பவுல் சொன்னது போல் சொல்லணும். இன்றைக்கி உங்கள் ஆசைகளும் உங்கள் உலகத்துக்குரிய காரியங்களும் சிலுவையில் அரைஞ்சிட்டு கிறிஸ்துவுக்குள்ளே பிழைப்பீர்கள் என்று சொன்னால் அதை நிலைச்சு நிற்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 காரியங்களை செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய ஆவிக்குரிய அறிவு வளர ஆரம்பிக்கும். நீங்கள் சத்தியத்தில் வளர ஆரம்பிப்பீங்க. சத்தியத்தில் வளர உங்களுடைய பலவீன கட்டு, உங்களுடைய இச்சையின் கட்டு, அது மாத்திரம் இல்லாமல் உங்களை நெருக்குகிற மனுஷனுடைய வார்த்தையின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று சொன்னால் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் மனுஷனுடைய உபதேசத்தை விட்டு இன்றைக்கி வெளியில் வரவும், ஆண்டவரே உம்மிடத்தில் நான் அன்பு கூறவும், உம்முடைய வசனத்தில் நிலைத்து வாழவும் கர்த்தர் உதவி செய்வாராக. எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? எல்லாம் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ரீபா காபா லாதா நாமா, ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சத்திய